ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி. இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் மணி பிளான்ட் எல்லாமே வச்சுருந்தேன். அதெல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் சரி பண்ணி எல்லாத்தையும் இலையெல்லாம் காஞ்ச இலையெல்லாம் மாற்றலாம். ஏன்னா கரெக்டாக மே மந்த் வந்து நல்ல வெயில் நான் வேறு ஊருக்கு போயிட்டேன். ஸோ வந்த பிறகு அந்த இலையெல்லாம் பிச்சு எடுக்கணும், கிளியராக தண்ணி எல்லாம் ஊற்றணும், தண்ணி எல்லாம் மாற்றணும், அந்த வேலை இருந்துச்சு. இதுக்கு மட்டும் எனக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஏன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தண்ணி எல்லாமே மாற்றணும். ஸோ கரெக்டாக வந்து வீடியோக்கு செட் ஆகுறேன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நின்று பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் தான் வந்து வீடியோ எடுக்கிறேங்கிறனால ஸ்டாண்ட் வச்சுங்கிறனால கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். இன்றைக்கி வந்து மும்பையில் வந்து நான் வர்றதுக்கு முன்னுக்கூட்டி எப்படி இருந்தேன், நான் வந்த பிறகு வந்து எப்படி மாறினேன் அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்லலான்னு இருக்கேன். இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மும்பை தமிழச்சியோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக வந்து மணி பிளான்ட்டில் வந்து நிறைய வந்து தழுகள் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தழு இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பிச்சு எடுத்து மீதி உள்ள இடத்துல வந்து அப்படியே நட்டு வச்சிட்டேன். இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகும் மழை டைமில், அதனால் கொஞ்சம் க்ரோத் ஆகும்னு வச்சுட்டேன். கல்யாணத்துக்கு முன்னுக்கூட்டி வந்து என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நினைவுகள்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, நல்லா வந்து காலேஜில் வந்து நல்லா ஆட்டம் போடுறது, அது எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருந்தது. நான் கல்யாணத்துக்கு முன்னுக்கூட்டி வரைக்குமே படிச்சுட்டு தான் இருந்தேன். அதனால் எனக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்து குறையே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்த தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகி வந்து மும்பைக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு வர வேண்டிய சூழ்நிலை. எப்படி பார்த்தாலும் எங்கள் வீட்டில் என்னை கேட்டுட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என்கிட்ட உனக்கு மும்பை ஓகேவா, அங்கே வீடெல்லாம் சின்னதாக தான் இருக்கும், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கேட்டுட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி கல்யாணம் பண்ணதுக்கு முன்னுக்கூட்டி வந்து வீட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வந்தாங்க. சின்னதாக தாம்மா ரூம் இருக்கும், இவ்வளோண்டு தான் இருக்கும், அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவியா எல்லாமே கேட்டாங்க. எனக்கு மனசில் இருந்த ஒரே ஒரு விஷயம், எனக்கு வந்து பையன் வந்து குடிக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து சிகரெட் இந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது, அது மட்டும்தான் நான் மனசில் நினச்சது. எங்கள் அப்பாவும் எனக்கு அந்த மாதிரி தான் பார்த்தாங்க. அதனால் எந்த இடமா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி எனக்கு வந்து மனதைரியம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. இந்த இடத்துல இல்லை, எந்த இடத்துலனாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு என் மனசில் வந்து ஒரு தைரியம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உடனே ஓகே சொன்னோடனே கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து மும்பைக்கு வந்து வந்தாச்சு. எங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். வந்த உடனே வந்து நான் வந்து தாராவிக்கு தான் வந்தேன். வந்த உடனே வந்து நிறைய கூட்டமான மக்களை பார்த்தேன். எப்பவும் வந்து பிஸியாக போயிட்டுருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்தேன். மெயினாக வந்து மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குங்கிறத ரொம்பவே பார்த்தேன். எல்லாருமே வந்து அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டு அப்படின்னு இருக்காங்க. அடுத்தவங்களை யாரும் கேர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நான் பார்க்கவே இல்லை. அதே மாதிரி நம்ம ஊரே மாதிரி பொருளி பேசுகிற கூட்டங்களும் இருக்கவே செய்யுது. அவங்க வீட்டில் என்ன நடக்குது, இவங்க வீட்டில் என்ன நடக்குது, அதை வந்து ரொம்பவே நோட் பண்ணுவாங்க. மெயினாக சொல்ல போனால் நான் வந்து பன்வேலில் உட்காந்துருக்கேன். நான் இங்கே வர்றதை கூட எல்லாருமே வந்து தப்பாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு க்ரோத்துக்காக போகிறேங்கிறது யாருக்குமே தெரியவே இல்லை. ஏன்னா வந்து இது வந்து எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான இடம். நாங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா வந்து நாங்கள் மேலே போயிட்டே இருக்கணும். அதை பார்த்து என்னோட பெற்றவங்களும் என்னோடய ஹஸ்பண்டோட பெற்றவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கணும். நாங்கள் வளரும் போச்சில் அவங்க 2 பேர்த்துக்குமே அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப நல்லாவே வரும். அதுக்கான ஒரு பிளேஸை தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். அந்த பிளேஸ் தான் வந்து பன்வேலுங்கிற இடம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் அத்தை மாமா வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இதுதான். அவங்க பசங்க வந்து பில்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ரொம்ப நாள் ஆசை. எங்கள் அத்தைக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சதுலேருந்தே கொஞ்சம் வீடெல்லாம் எடுத்துட்டாங்க மும்பையில். எடுத்த பிறகு அவங்களுக்கு பில்டிங்கில் இருக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. அப்போது வந்து எங்கள் அத்தை என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு பில்டிங்கில் இருக்கணும் ஆசை இருந்துச்சு, என் பையன் இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னாங்க. இது நாங்கள் எதிர்பார்க்காத பிளான் தான். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்ட்டுக்கு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 1 பெட்ரூம் எடுப்போம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா வேண்டாம் 2 பெட்ரூம் எடுப்போம், யார் வந்தாலும் தங்கி கிடலாம், ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெட்ரூம் மாதிரி எடுத்தோம். ஆக மொத்தத்தில் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இவன் வந்து இங்கே இருக்காமல் அங்கே போயிட்டா, கொஞ்சம் வந்து பைசா வந்தோடனே வந்து இடத்த மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து பைசா வந்தோடனே எல்லாருமே வந்து அவங்கவுங்க முன்னேற்றத்தை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அடுத்தடுத்து வளர்ச்சி இருக்குது. இவ்வளோ வருஷம் வரைக்கும் எங்கள் மாமனார் தான் உழைச்சிட்டே இருக்காங்க. நாங்கள் எங்களுக்குன்னு உழைச்சி நாங்கள் என்ன எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடு மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் எடுத்திருக்குது. எங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் தெரியணும் அப்படின்னு சொல்லதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த வீடே எடுத்தோம்.
இதில் சொல்லப்போனால் எங்களுக்கு மும்பையில் வந்து சொந்த வீடே இருக்குது. வீடு இருந்தும் நாங்கள் வேறு ஒரு இடத்துல எடுத்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் காலில் நாங்கள் நிற்கணும், சொந்தமாக எல்லாமே நாங்கள் முயற்சி பண்ணணும், நாங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இருந்துச்சு. தனியாக வைக்கும் போச்சில் எங்கள் மாமியார் வந்து சொன்னாங்க, தனியாக வச்சாதான் உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு எப்போவுமே தோணிகிட்டே இருந்துச்சு. எங்கள் அத்தைகிட்ட வந்து நான் மும்பையிலேருந்து சொல்லிட்டு வந்த ஒரே விஷயம், அத்தை நீங்கள் என்கிட்ட சொல்லி கொடுத்த ஒரே விஷயம், எங்கே இருந்தாலும் நாங்கள் தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும், நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணணும், நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிடுவேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு வந்து ஒரு மோட்டிவேஷன் மட்டும் சொன்னேன். ஆனால் மனசில் மட்டும் எனக்கு ஒரு எண்ணம் தோண்டிகிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும், ஏதாவது ஒன்று எல்லாத்தையும் பெருமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து சில பேருக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கலாம். மும்பையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில, தமிழ் பீப்புள்ஸ், அவங்களுக்குலாம் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் கஷ்டப்படணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும். நான் வந்து மும்பையில் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் 5 வருஷத்தில். என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஏன்னா வந்து பேசிக்காக வந்து நான் சடனாக வந்து ஒரு ஆள்கிட்ட பேசுவேன்னா கண்டினியூஸாக பேசிகிட்டே இருப்பேன். என்னோடய எல்லா விஷயத்தையுமே வந்து அப்படி பர்சனலில் ஃபுல்லாக ஷேர் பண்ணிடுவேன். இப்போ வந்து அதையெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பன்வேல் வந்த பிறகு இன்னுமே ரொம்பவே தெரிஞ்சுக்கிட்டேன், யார்கிட்டையும் எதுவுமே சொல்லக்கூடாது, நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்த 2.5 வருஷத்தில் ரொம்பவே நல்லாவே கற்றுக்கிட்டேன். அதிகமாக வந்து நாங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நானும் மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வந்து நாங்கள் வந்து அங்கே விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் அதை வந்து நான் இப்போ வரைக்கும் நான் தொடர்ந்துட்டுருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் என்கிட்ட க்ளோஸாக தான் இருப்பாங்க, என் ஹஸ்பண்டும் அப்படி தான் க்ளோஸாக இருக்காங்க. அது மட்டும் தான் எங்களுக்கு ஒரு கஷ்டம், மற்றபடி எதுவுமே இல்லை. அதே மாதிரி மும்பைக்கு அடிக்கடி நாங்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம். எங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம அம்மா அப்பா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக ஆசைப்படாத, என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி சமாளிப்பியோ லைஃப்பில் அப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்தவங்களை எதிர்பார்த்து என்றைக்குமே இருக்காத, உனக்கு என்ன தோணுதோ, உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உன்னோட வாழ்க்கையை ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து என்னோடய அம்மா அப்பாவாக இருக்கலாம், என்னோடய ஹஸ்பண்டோட அம்மா அப்பா இருக்கலாம், அவங்ககிட்ட இருந்து நாங்கள் நல்ல விஷயங்கள் என்னதோ அந்த விஷயங்களை மட்டும் தான் நாங்கள் ஞாபகம் வச்சுருப்பேன்னா, அந்த விஷயங்களை மட்டும் ஒரு மோட்டிவேஷனாக வச்சு என்னோடய ஹஸ்பண்ட்டை வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து இந்த விஷயத்த பண்ணுங்கள், நீங்கள் இப்படி பண்ணும்போது வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் மாமனாருக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நல்லா படிக்கணும்னு ஆசை. பட் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ரொம்ப படிக்கணும்னு தோணவே இல்லை. பட் இப்போ வந்து எம்சிஏ போட்டிருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க இப்போ தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போ தான் நிறைய படிக்கணும், வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போனால் இது படித்தா தான் நல்லது அப்படிங்கிறனால இப்போ ரீசெண்டாக வந்து எம்சிஏ வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து நான் வந்து இந்த இடத்துல வீடு எடுத்த காரணம், ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, கொஞ்சம் வந்து தள்ளி இருக்குது நவி மும்பை சைடு. அதே மாதிரி 2 பெட்ரூம் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு யோசித்தேன். பையன் இருக்கான், பையன் கொஞ்சம் பெருசானாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து தான் இதை வாங்கினேன். அதே மாதிரி வந்து பக்கத்தில் வந்து ஏர்போர்ட் வந்து இருக்குது. அப்போ வந்து இது வந்து இப்போ இல்லைனாலும் இன்னும் ஒரு 10-15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த இடம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம், நல்லா ரேட் போகலாம். அதனால் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம இதிலே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணோம். எப்போவுமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மட்டும் பேசி முடிவெடுங்க. 2 பேர் மட்டும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆக முடியும். 2 பேருக்கு வந்து எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ வருது, அதே மாதிரி ஒருத்தரோட பாஸ்வேர்டு என்னது, இன்னொருத்தர் ஃபோனில் உள்ள பாஸ்வேர்டு என்னது, அப்புறம் வந்து எதில் அக்கௌண்ட்டில் பைசா இருக்குது, இன்னொருத்தங்களுக்கு எதில் அக்கௌண்ட்டில் பைசா இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து 2 பேர்த்துக்கு தெரியும். அவங்க வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தான் கொடுத்துருக்காங்க, இந்த வீட்டை வந்து நீ மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதேமாதிரி அவங்களுக்குமே 1000 ஸ்ட்ரெஸ் இருக்கும் வேலையில். ஸோ இந்த வீட்டு பொறுப்பை நீங்கள் பார்க்க வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிடுதேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பிரித்து வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம்.
ஒரு சில ஜென்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒய்ஃப் வந்து நல்லா சிக்கனமாக கொஞ்சம் செலவு பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கையில் வந்து நீங்கள் பொறுப்பை கொடுங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டுவாங்க. அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கையில் வந்து பணத்தை கொடுத்து வைங்க. அவங்க கொஞ்சம் சிக்கனமாக பார்த்து செலவு பண்ணுவாங்க. ஆனால் சாப்பாடு மட்டும் ஒரு விஷயம், உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் என்ன வாழ்க்கையில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிங்களோ அதை மட்டும் காலம் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு தெரில, அது வரைக்கும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோ வந்து முடிஞ்சிட்டு, இன்னும் உங்கள்கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கா அப்படின்னா மும்பை தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஒரு வழியாக செடியெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. பை பை மக்களே.